வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்குரேகொட படுகொலை சம்பவம், சிக்கினார் தேடப்பட்ட துப்பாக்கிதாரிகளில் ஒருவர். வெளியானது மேலும் சில தகவல்கள். காட்டு யானைகளுக்கு அருகில் ஆபத்தான பயணங்கள், சமூக ஊடகங்களில் வைரலான காணொளி. குடிபோதையில் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய தேரருக்கு நீதிமன்றின் உத்தரவு. சரத் பொன்சேகாவுக்கு நன்றி தெரிவித்த நாமல். உறுதிப்படுத்தல் இல்லாத சிம் அட்டைகள் முடக்கப்படும், விடுக்கப்பட்ட அறிவிப்பு. மற்றுமொரு துப்பாக்கிச் சூடு, மாத்தறை டிலைட் மீன் வியாபாரி படுகொலையின் பின்னணி அம்பலம். போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியிலேயே இடம்பெற்றதாகவும் தகவல். யாழில் வெடிகொளுத்த 10,000 ரூபாய் கட்டணம், நிறைவேற்றப்பட்ட பிரேரணை. மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு சட்ட சிக்கல். நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இன்று 80 விதமான மதிப்பும் மக்களிடத்திலே நன்மதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை பட்டர் பூசுகின்றவர்களாக இருக்கின்றீர்களே தவிர, நான் சார்ந்த அமைச்சு அல்லது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து. அக்குரேகொட பிரதேசத்தில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னர் துப்பாக்கிதாரியை பன்னிப்பிட்டி தங்குமிடத்திற்கு அழைத்து வந்த நபர் ஒருவர் தாய்லாந்திற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ககதுவ பிரதேசத்தை சேர்ந்த அவர் இந்த கொலையை வழிநடத்தியதாக கூறப்படும் கரந்தனிய சுத்தா எனப்படும் குற்றவாளியின் நெருங்கிய சகா என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய துப்பாக்கிதாரியை ஏற்றிச் சென்ற காரும் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வதாக வாடகைக்கு அமர்த்திய காரும் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மாத்தறை தேவேந்திரம் முனையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது குறித்த நபருக்கு இருந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியிலேயே இடம்பெற்றதாக தற்போது தெரிய வந்துள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மோட்டார் காரொன்றில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் 55 வயதான சிறில் விதாரண என்ற டிலைட் என அழைக்கப்படும் மீன் வியாபாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றின் மீது 2023 ஆண்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் செய்த முறைப்பாட்டிற்கமைய போலீஸ் ரோந்து புத்தகம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த நபரை பாதுகாப்பாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தி இருந்த போதிலும் அவர் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் அப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் சென்று வந்துள்ளார். நேற்றைய தினமும் அவர் கந்தரவில் இருந்து தெவினுவரவுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகியுள்ளார். அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொல்லப்பட்ட நபரின் சகோதரரும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்ற அடிப்படையில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணியொருவர் காட்டு யானைக்கு அருகில் இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. தற்போது பரவி வரும் ஒரு காணொலியில் சுற்றுலா பயணி ஒரு சஃபாரி ஜீப்பிற்கு வெளியே காட்டு யானையால் வழிமறிக்கப்பட்ட போது அதன் அருகில் நிற்கும் வாகனத்தில் ஏற முயற்சிக்கையில் கீழே வீழ்ந்துள்ளார். ஆயினும் அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா பயணி காயமின்றி தப்பித்துள்ளார். காட்டு யானைகள் கணிக்க முடியாதவை. இதுபோன்ற திடீர் சந்திப்புகள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை குறிக்கிறது. மேலும் இவ்வாறான இடங்களில் ஒரு வாகனத்திற்கு வெளியே இருப்பது கடுமையான பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இதேவேளை அண்மையில் காட்டு யானைக்கு அருகில் சுற்றுலா பயணி ஒருவர் புகைப்படம் எடுக்க முயன்ற வேளை யானை தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கண்டி அம்பிட்டிய வீதியின் பொல்வங்குவ பகுதியில் வேன் ஒன்றினால் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட அதிபொல தேவரக்கித தேரருக்கு 67,500 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு கண்டி பிரதான நீதவான் சாமர விக்ரமநாயக்க உத்தரவிட்டுள்ளார். மது அருந்திவிட்டு வீதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கண்டி தலைமையக போலீசாரின் போக்குவரத்து பிரிவினரால் இந்த தேரர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். முன்வைக்கப்பட்ட தகவல்களை பரிசீலித்த நீதவான் இந்த அபராத தொகையை விதித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கொலைகாரர் அல்ல என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா பகிரங்கமாக தெரிவித்துள்ளமை சாதகமான விடயமாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவின் அண்மை கால கருத்துக்கள் தொடர்பான ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஆயுதங்களை கீழே வைத்து சரணடையுமாறு பகிரங்கமாக ஊடகங்கள் வழியாக அழைப்பு விடுத்தவர் மஹிந்த ராஜபக்ச
ராஜபக்சதான் என தெரிவித்துள்ளார். போர்க்கால சூழ்நிலையில் ராணுவத்திடம் சரணடையுமாறு அழைப்பு விடுவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் யுத்தத்தின் போது வழங்கப்பட்ட உத்தரவுகள் தொடர்பில் சரத் பொன்சேகா வெவ்வேறு காலங்களில் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ராணுவ நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு எதிரானவை அல்ல, அவை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரானவையே எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளதாகவும் குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் மற்றும் சொத்து சேதங்களுடன் நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதே மஹிந்த ராஜபக்சவின் நோக்கமாக இருந்ததாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சில அரசியல் குழுக்கள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக மஹிந்த ராஜபக்ச இனவெறி கொண்ட கொலையாளி அல்ல என்பதை தெளிவுபடுத்தியதற்காக சரத் பொன்சேகாவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் யுத்தத்திற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள் மஹிந்த ராஜபக்சவின் சாதனைகளாகும் என்றும் நாட்டிற்கு அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் உறுதி செய்வதே அவரது முதன்மை இலக்காக இருந்ததென்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அதிகூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் என்றால் அது ஒரு பொய் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் தான் எல்லாரினாலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கு. நாங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய தேவைகளை இங்கே வந்து அவருடைய குறைபாடுகளை பேசி இந்த இடத்திலே வந்திருக்கின்ற அரசாங்க அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஜனாதிபதியினுடைய பணிகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்காக இங்கே இருக்கின்ற அவருடைய ஆளணியாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு எதிராக இருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இங்கே பேசுகின்ற விடயங்களை யாரும் செவி சாய்ப்பதாகவோ அல்லது அந்த விடயங்களுக்கு பதில் கொடுப்பதாகவோ இல்லை. நாங்கள் பார்க்கின்ற போது அவர் கொண்டு வந்த விடயத்தில் அவர்கள் கவனமாக இருந்து எதிரணியை தோற்கடிப்பதும் அல்லது ஆளும் அணியை தோற்கடித்து மக்களிடத்திலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றதே தவிர ஆளுந்தரப்பு கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களுக்கு எதிர்க்கட்சியினர் ஆதரவாகவும் அல்லது எதிர்க்கட்சியினர் கடந்த காலங்களிலே அவர்களுடைய அனுபவத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பதிலே வழிகாட்டியாக இருந்தால் அதை ஏற்றி நடப்பதாக இங்கே காணப்படவில்லை. இரு தரப்பினரும் ஒருவர் குறை கூறுகின்ற விடயமாக இருக்கின்றது. பலமுறை இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் சிறுபான்மை சமூகத்தினூடாக இங்கே வருகை தந்திருப்பது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அவையிலே கூறி அதற்கான ஒரு திட்டங்களை பெற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கே தவிர நாங்கள் எதிர்க்கட்சியினுடைய வரிசையிலே இருப்பதற்காக வேண்டி எங்களையும் சேர்த்து நீங்கள் பழித்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பல பணிகளை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதிலும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை பிழைகளை சுட்டிக்காட்டி இது போன்ற தவறுகளை நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய மாட்டோம், இந்த மக்களுடைய நன்மையின் பால் எங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு செல்வோம் என்று வந்திருப்பவர்கள் கூட இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஒரு மோசடியான ஒரு கொள்கை ஒரு கேள்வி மனு கோருதலை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றனர் என்ற விடயத்தை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சொல்கின்ற அளவுக்கும் நீங்கள் நடந்திருக்க கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவ்வாறான ஒரு வார்த்தையை எதிர்த்தரப்பில் இருப்பவர்களும் அல்லது இந்த நாட்டில் இருப்பவர்களும் பேசக்கூட முடியாத அளவிலே இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்களையும் விட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இன்று 80% மதிப்பும் மக்களிடத்திலே நன்மதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை பட்டர் பூசுகின்றவர்களாக இருக்கின்றீர்களே தவிர நான் சார்ந்த அமைச்சு அல்லது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பணி செய்திருக்கின்றேன் என்று கூறுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அவல நிலையை இங்கே பார்க்கின்றோம். எதை எடுத்தாலும் எங்களுடைய ஜனாதிபதி செய்திருக்கின்றார் என்று கூறுகின்ற விடயமாக பார்க்கும். மாகாண சபை தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற நீங்கள் எதிர்காலத்திலே பாராளுமன்றம் ஒன்றும் தேவையில்லை என்று தனி ஒரு ஜனாதிபதியிடத்திலே இந்த ஆட்சியை கொடுத்துவிட்டு செல்கின்ற நிலைமையில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கூட நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முன்வைக்கின்றோம். பல தடவைகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் கூறினாலும் எது நடைமுறைப்படுத்தவில்லை. இங்கே உங்களுடைய நிலக்கரிகள் கப்பல்களின் மூலமாக துறைமுகத்துக்கு வந்து திரும்பி சென்றது அல்லது வரவில்லை என்று துறைமுகங்களை நீங்கள் சாட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒலிவிலே இருக்கின்ற ஒரு பாரிய ஒரு துறைமுகம் ஒன்றை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்காக ஒரு மீன்பிடி துறைமுகம் வர்த்தக சார்ந்த துறைமுகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து அது நடைமுறைப்படுத்தவில்லை. மீன்பிடி துறைமுகம் சிறிது காலம் நடைமுறையில் இருந்து அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கடல் அரிப்பின் காரணமாகவும் அந்த துறைமுகத்தினுடைய சரியான நடைமுறையிலே அந்த துறைமுகம் கட்டுமானம் நிறைவுபடுத்தவில்லை என்பதனாலும் கடல் மண்களினால் அந்த துறைமுகம் மூடப்பட்டு இன்று ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத வகையிலே காணப்படும். ஒன்று அந்த துறைமுகத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது அதை முற்றுமுழுதாக மூடிவிட்டு
அங்கே அந்த துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற அரண்களை கற்களாக கொண்டு போடப்பட்டிருக்கின்ற அந்த துறைமுகத்துக்கான பாதுகாப்பு கற்களை அகற்றுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய காணிகள் பாதுகாக்கப்படும். ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් පමණ ඇතිබෙන. கிட்டத்தட்ட அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மருதமுனை தொடக்கம் திருக்கோயில் வரையிலான பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல ஊர்கள் அதிலே சேதமுற்றி இருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோட்டங்கள் வயல் காணிகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் ஒரு 250க்கு மேற்பட்ட காணிகள் அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகள் அங்கே அவர்களால் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான நஷ்டஈடுகள் தருவதாக கடந்த காலங்களிலே இருந்த துறைமுக அதிகார சபை அல்லது கடல் மீன்பிடி அமைச்சின் மூலமாகவும் அதற்கான மதிப்பீடுகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை காலமும் அதற்கான எந்த விதமான இதுகளும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்தபோது இந்த துறைமுகத்தினுடைய பணிகளை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதி அந்த பிரதேசத்தினுடைய தேர்தல் காலங்களில் கூறியிருந்தால், ஒன்று துறைமுகத்தை செய்யுங்கள் அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய காணிகள் ஏற்கனவே நடந்த இழப்பீடுகளை கொடுங்கள். அண்மையிலே ஏற்பட்டிருக்கின்ற கடல் அரிப்பின் காரணமாக நிந்தவூரில் இருக்கின்ற பல தோட்டங்கள் முற்றுமுழுதாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நிந்தவூரில் இருக்கின்ற அட்டப்பழம் பிரதேசம் இதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இருந்த பேர் போன இஸ்மாயில் மாஸ்டர் என்பவருடைய தோட்டம் 4 ஏக்கர் முற்றுமுழுதாக 2 வார காலத்துக்குள்ளே கடலினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதை பலமுறை எங்களுடைய மீன்பிடி அமைச்சரிடம் கூறியிருக்கிறோம். துறைமுகத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் நாங்கள் கூறியிருக்கின்றோம். வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்திருக்கின்றது, அதன் மூலமாக நாங்கள் இதை செய்வதற்கு முயற்சிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் தவிர இதுவரை எதுவுமே நடந்தேறவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் அம்பாறை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக கனத்த மழை பெய்கின்றது. அறுவடைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். எனவே கடலினாலும் அந்த பிரதேசம் பாதிக்கப்படுகின்றது. மேலே இருந்து வருகின்ற நீர்வீழ்ச்சியினாலும் அதே நேரம் மேற்கு புறங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற நீரோட்டத்தினாலும் அந்த பிரதேசம் முற்றுமுழுதாக எனவே இவ்வாறான எங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைப்பதற்கான இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இங்கு இருக்கின்ற 2 தரப்பும் எதிர்க்கட்சியும் ஆளும் தரப்பும் குடுமி சண்டைகள் போடுவதை நிறுத்திவிட்டு இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த பாராளுமன்றத்தை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவை முடக்கப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய வீரரத்ன தற்போதுள்ள அமைப்பில் 8,97,802 சிம் அட்டைகளுக்கு முறையான அடையாள உறுதிப்படுத்தல் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் பதிவு தேவைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யவும் இந்த புதிய விதிமுறைகள் இலக்கு வைத்துள்ளன. பதிவு செய்யப்படாத சில சிம் அட்டைகள் பாரிய அளவிலான கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு சரியான சந்தாதாரர் தரவுகள் அவசியம் என தெரிவித்த அவர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாதது குற்றச் செயல்களுக்கு வழிவகுப்பதாகவும் எச்சரித்துள்ளார். முறையான பதிவு விவரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்துவோர் தேவையான தகவல்களை வழங்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குள் இடம்பெறும் மரணச் சடங்கிற்கு வீதிகளில் வெடிகளை கொளுத்த வேண்டுமாக இருந்தால் சபைக்கு 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் கா ஜெசீதன் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இந்த பிரேரணையை தவிசாளர் கொண்டு வந்த நிலையில் அது தீர்மானமாக்கப்பட்டுள்ளது. தவிசாளர் தனது பிரேரணையில் கருத்து தெரிவிக்கையில் மரணச் சடங்குகளின் போது வீதிகளில் வெடிவடிப்பதால் வீதிகள் அசுத்தமடைகின்றன. அவற்றை பிரதேச சபையே சுத்தம் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. எனவே அந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக நாங்கள் குறித்த வெடிகளை வெடிப்பவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். அவர்கள் எமது பிரதேச சபைக்கு 10,000 ரூபாய் செலுத்தி அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே வெடிகளை வெடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சபையில் நீண்ட விவாதமும் கருத்து முரண்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன. இதன்போது கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் வெடிவெடிப்பது என்பது எமது மரபு, எமது மரபுகளுடனும் மக்களின் உணர்வுகளுடனும் விளையாடாதீர்கள். இந்த விடயத்திற்கு நான் எதிர்ப்பென்று கூறியதுடன் சபையிலிருந்து வெளிநடப்பும் செய்திருந்தார். ஆயினும் அதன் பின்னர் குறித்த பிரேரணையானது சபையில் நிறைவேற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் மற்றும் விளையாட்டு வளாகத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மைதான கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கட்டாய சுற்றுச்சூழல் அனுமதியின்றி இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1980ஆம் ஆண்டின் 47வது இலக்க தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் தேவையான அனுமதிகள் பெறப்படாத போதிலும்
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையின் வழிகாட்டுதலின் கீழ் இத்திட்டப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த பகுதியில் கனரக இயந்திரங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் இதற்கான ஆரம்ப சுற்றுச்சூழல் ஆய்வு அல்லது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு எதுவும் மேற்கொள்ளப்படவோ அல்லது அங்கீகரிக்கப்படவோ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதியின்றி ஆரம்பிப்பது சட்டத்தை மீறும் செயலாகும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த விதிமீறல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தல் அமைப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் அறிவித்துள்ள நிலையிலும் திட்டத்தை நிறுத்துவதற்கு இதுவரை உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.